ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துர்ய காண்டத்தின் 11ஆம் அத்தியாயம். லக்ஷ்மி தேவியின் தோழிகள் ரிஷபானுவின் இல்லங்களில் பெண் குழந்தைகளாக பிறந்து மாசி மாத விரதத்தை கடைபிடித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எளிதில் அடைகிறார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வர மன்னரே, இப்போது 2வது என்கிறார். எல்லா பாவங்களையும் அழித்து புண்ணியங்களை அருளி பகவான் ஸ்ரீஹரி மீது பக்தியை அதிகரிக்கும் கோபியர்களின் விளக்கத்தை கேளுங்கள். அரசரே, பிரஜத்தின் 6 ரிஷபானுக்கள் எழுந்துள்ளனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: நிதிவித், மார்கதா, சுக்லா, பதங்க, திவ்யவாகனா மற்றும் கோபேஷ்டா. அவர்கள் தங்கள் பெயர்களுக்கு ஏற்ப குணங்களை கொண்டிருந்தனர். லக்ஷ்மிபதி பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் வரத்தால் அவரது இல்லத்தில் பிறந்த கன்னி பெண்களில் சிலர் ராம வைகுந்த வாசினி, சிலர் கடலில் இருந்து பிறந்த அன்னை லக்ஷ்மி தேவியின் தோழிகள், சிலர் அஜித்பத வாசினி, சிலர் ஊர்த்வ வைகுந்தலோகினி வாசினி தேவதைகள். அவர் எப்போதும் பகவான் ஸ்ரீ கோவிந்தரின் தாமரை திருப்பாதங்களை தியானித்தார். மாசி மாதத்தில் அவள் ஒரு விரதத்தை கடைபிடித்தாள். அந்த விரதத்தின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விப்பதாகும். வசந்த காலத்தில் புனித வருகையை குறிக்கும் முதல் நாளான மாசி மாதத்தின் பிரகாசமான 15 தினங்களில் 5ஆம் நாளில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளுடைய அன்பை சோதிக்க அவள் இல்லத்திற்கு வந்தார். புலித்தோல் உடுத்தி மெட்டி முடியால் முடிசூடப்பட்டு உடல் முழுவதும் புனித சாம்பலை பூசி யோகியின் வேடத்தில் அலங்கரிக்கப்பட்டு புல்லாங்குழல் வாசித்து உலக மக்களின் இதயங்களை கவர்ந்தார். தெருக்களில் அவரது புனித வருகையை கண்ட மாசி பெண்கள் அன்பால் மயங்கி அன்பால் மூழ்கி எல்லா திசைகளிலிருந்தும் இளம் யோகியை காண வந்தனர். இங்கே மிக அழகான யோகியை கண்டு அனைத்து மாசி பெண்களும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கி ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கினர். கோபியர்கள் கூறினார்கள், இந்த குழந்தை யாருடையது? அவன் தோற்றம் நந்தனந்தனின் தோற்றத்தைப் போலவே இருக்கிறது. அவன் ஏதோ ஒரு பணக்கார மன்னனின் மகளாக இருக்கலாம். அவன் தன் மனைவியின் கடுமையான வார்த்தைகளின் அம்பால் இதயத்தில் துளைக்கப்பட்டு தன் இல்லத்திலிருந்து விலகி தன் அனைத்து செயல்களையும் கைவிட்டிருக்கலாம். அவன் மிகவும் வசீகரமானவன். அவன் உடல் எவ்வளவு மென்மையானது! அன்பின் கடவுளைப் போல அவன் முழு பிரபஞ்சத்தின் இதயங்களையும் கவர்கிறான். அவன் இல்லாமல் அவன் தாய், தந்தை, மனைவி மற்றும் சகோதரி எப்படி வாழ்வார்கள்? இதை எண்ணி எல்லா திசைகளிலிருந்தும் பிரஜ பெண்கள் கூட்டமாக அவனிடம் வந்து அன்பால் மூழ்கி ஆச்சரியம் கொண்டு யோகேஸ்வரரிடம் பேசத் தொடங்கினர். கோபியர்கள் கூறினார்கள், யோகியே, தங்கள் பெயர் என்ன என்று கேட்டார்கள். அப்படியா முனிவரே, தாங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? உங்கள் இயல்பு என்ன? நீங்கள் என்ன சாதனையை அடைந்துள்ளீர்கள்? சிறந்த பேச்சாளர், இவை அனைத்தையும் எங்களிடம் கூறுங்கள். சித்தயோகி கூறினார், நான் யோகேஸ்வரர். எப்போதும் நான் மானசரோவரத்தில் வசிக்கிறேன். என் பெயர் சுயம் பிரகாஷ். நான் சொந்த சக்தியால் நான் எப்போதும் உணவு அல்லது பானம் இல்லாமல் இருக்கிறேன். பிரஜ பெண்களே, பரமஹம்சர்களின் சுயநல நோக்கமான சுய உணர்தலை நான் அடையப் போகிறேன். நான் தெய்வீக பார்வையை அடைந்துவிட்டேன். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை நான் அறிவேன். மந்திர வித்யை மூலம் பேயோட்டுதல், கொலை, மயக்கம், பக்கவாதம் மற்றும் நோய் நீக்குதல் ஆகியவற்றின் சக்தியையும் நான் அறிவேன். கோபியர்கள், யோகியே, நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் என்று வினவினார்கள். நீங்கள் புத்திசாலி. காலத்தின் 3 அம்சங்களையும் நீங்கள் அறிந்திருந்தால் எங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று கூறுங்கள். சித்தயோகி கூறினார், இது உங்கள் செவிகளில் சொல்ல தகுந்த ஒன்று, அல்லது நீங்கள் அனுமதித்தால் நான் அதை அனைவர் முன்னிலையிலும் கூறுவேன் என்றார். கோபியர்கள், முனிவரே, நீங்கள் உண்மையில் யோகேஸ்வரர் தான் என்றனர். ஆம், உங்களுக்கு 3 காலங்களையும் குறித்த அறிவு உள்ளது. அதில் எந்த ஐயமும் இல்லை. உங்கள் அறிவு மற்றும் மந்திரத்தால் அதை வெறுமனே உச்சரிப்பதன் மூலம் நான் என் மனதில் நினைப்பவர்கள் உடனடியாக இங்கு வந்தால் நீங்கள் மந்திர வல்லுநர்களில் சிறந்தவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன்.
சித்தயோகி கூறினார், பிரஜங்கனரே, உங்களுக்கு புரிந்துவிட்டது. நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பது மிகவும் அரிதானதும் அடைய கடினமானதுமான ஒரு உணர்வு. இருப்பினும் நீங்கள் விரும்புவதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஏனென்றால் நல்லொழுக்கமுள்ள ஆண்களின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. பிரஜ பெண்களே, கவலைப்படாதீர்கள், விழிகளை மூடுங்கள். உங்கள் பணி நிச்சயமாக நிறைவேறும், அதில் எந்த ஐயமும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசே மிகவும் நல்லது என்கிறார். இதை கூறி கோபியர்கள் விழிகளை மூடிய போது பகவான் ஸ்ரீஹரி ஒரு யோகியின் வடிவத்தை விட்டுவிட்டு ஸ்ரீ நந்தநந்தனன் வடிவத்தில் தோன்றினார். கோபியர்கள் விழிகளை திறந்த போது நந்தநந்தனன் தங்கள் முன் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து கொண்டிருப்பதை கண்டார்கள். முதலில் அவர்கள் மிகவும் ஆச்சரியம் கொண்டார்கள். பின்னர் யோகியின் சக்தியை அறிந்ததும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் தங்கள் மையலில் வசீகரமான வடிவத்தை கண்டு அவர்கள் மயங்கினர். அதன் பிறகு மாக மாதமான மாசி மாதத்தில் மகாரங்களில் புனித பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீஹரி தேவராஜன் தேவேந்திரன் தேவலோக தேவதைகளுடன் விளையாடுவது போலவே அந்த கோபியர்களுடன் விளையாடினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் உள்ள மாதுர்ய காண்டத்தின் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான கோபி வடிவில் லக்ஷ்மி தோன்றிய கதை என்ற திருநாமம் கொண்ட 11ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.